பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அரசி உட்காந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, கடியோட கணக்கு வழக்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க மயில. ஏன்னா சரவணன் நம்ம மயிலோட அப்பா பணத்தை திருடின விஷயத்த சொன்னதை நினைச்சு சரவணன் ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. அரசி, நீ எதுக்காக கணக்கு வழக்கெல்லாம் நீ ஏன் பார்த்துட்டு இருக்க? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் கூடமான்றாங்க. இது எனக்கு பிடிச்ச வேலை தான். இது செய்யறதுல எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. அதனால செய்யறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே மயில் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியன் ரூம்ல உட்காந்து டைனிங் ஹால்ல உட்காந்து எல்லாரும் முன்னாடியும் குடிச்சிட்டு இருக்காங்க. ராஜி, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தானே? நான் இப்படி குடிக்கிறதுன்னு எல்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை மாமான்னு சொல்லிட்டு ராஜி சொல்லிடுறாங்க. உடனே இப்ப சுகன்யா கிட்ட கேட்குறாங்க. சுகன்யாவும் அண்ணன் எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்றாங்க. உடனே மயில கேட்குறாங்க. மயிலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மயிலும் சொல்லிடுறாங்க. இது நினைச்சு ஒரு பக்கம் பாண்டியன் ரொம்பவே பெருமிதமா அந்த குடும்பம் எப்படி அசிங்கப்பட்டுச்சு பாத்தியா, அந்த குடும்பத்துக்கு இது தேவைதான் சொல்லிட்டு முத்துவேல் குடும்பத்தை பேசிட்டு இருக்காங்க. மச்சான் எதுக்காக அவங்களை அப்படி பேசுறீங்க? அது குமாரோட தப்பால தான் இது நடந்தது. நீங்க ஏன் அவங்கள எல்லாம் திட்டுறீங்கன்னு சொல்றாங்க. டே, எல்லாமே அவனு பிளான் பண்ணி பண்ணாலுமே கடவுள் எனக்கு துணையா இருந்தாருடா. அதனாலதான் இது எல்லாமே எனக்கு சாத்தியமாச்சு நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே இப்ப நம்ம அரசியோட முகம் மாறுது. உடனே மயிலும், ஐயோ இவளோட முகம் மாறுதே, என்னத்தை கண்டுபிடிச்சாலும் தெரியலையே, அப்ப வேற எவ்வளவு பணத்தை எடுத்திருக்காருன்னு வேற தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. புலம்பிட்டு இருக்கும் போது அப்பா கடை கணக்குல இருந்து 1100 ரூபாய் குறையுதுன்றாங்க. என்னது 1100 ரூபான்னு சொன்னதும் உடனே அதுக்கு கதிர் சரி விடு, 1100 ரூபாய் தானே, இப்ப அதை பத்தி பேசி மட்டும் என்ன ஆக போகுதுன்றாங்க. ஏண்டாடே, நீ சொந்தமா பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சதும் 1100 ரூபான்றது உனக்கு சின்ன அமௌண்டா இருக்கா? இந்த பணத்தை யார் எடுத்திருப்பான்? பழனி தான் எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மச்சான், ஏன் இப்படி பேசுறீங்க? நான் டீ குடிக்க ஏதோ 5-10 அப்படிதான் எடுப்பேன். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அவ்வளோலாம் நான் எடுக்க மாட்டேன். ஏன் மச்சான் இப்படி பேசுறீங்க? தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இங்க பாருடா, நீ தான் கண்டிப்பா எடுத்திருப்ப. நீ இல்லைன்னா உடனே உன்னுடைய கடைசி புதல்வன் இவன் தான் எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு திரும்பவும் கதிரோட பேரை சொல்ல கதிருக்கு ரொம்பவே வருத்தமாயிடுது. இங்க பாருங்கப்பா, நான் கடை பக்கமே வரதில்லையே, அப்புறம் நான் எப்படி எடுத்திருப்பேன்? இவன் எடுத்திருக்க மாட்டான் தான். இருந்தாலும் வேற ஏதாவது சொல்லட்டுமா? வேற ஏதாவதுல கணக்க விட்டுருப்பான்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதனால பழனி ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.